வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து புயலாக வலுப்பெறும். தமிழக கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை தொடரக்கூடும் என பாலச்சந்திரன் அறிவிப்பு. நாளை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும். அதனைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் மழை தொடரக்கூடும். நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், காரைக்காலில் அடுத்த 24 மணி நேரத்தில் அதி கனமழை பெய்யும். 29ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இன்று இரவு முதல் கனமழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சை, சிவகங்கை, ராமநாதபுரத்தில் கனமழை பெய்யும் என்றும் அறிவிப்பு. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் இரவு 7 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 33 மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மீனவர்கள் வரும் 30ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம். புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. புதுச்சேரியில் நாளை பள்ளி, கல்லூரிக்கு விடுமுறை. கனமழை எச்சரிக்கை காரணமாக விடுமுறை அறிவித்து அரசு உத்தரவு. பெங்கால் புயல் எச்சரிக்கையொட்டி சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் சீற்றத்துடன் காணப்படும் அலைகள். 6 அடி உயரத்திற்கு ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகள். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் குளம் போல் தேங்கியிருக்கும் மழைநீர். மழைநீரோடு கழிவுநீர் கலந்துள்ளதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பாதிப்பு. சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் பல்வேறு இடங்களில் தேங்கியிருக்கும் மழைநீரில் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதி. துரைப்பாக்கம், பெருங்குடி சாலையில் குளம் போல் தேங்கியிருக்கும் மழைநீரால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. தாம்பரம் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. அவ்வழியாக வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிப்பு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இடைவிடாது பெய்து வரும் தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. தரங்கம்பாடியில் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் தவிப்பு. டெல்டா மாவட்டங்களில் கனமழை கொட்டி வருவதன் எதிரொலி. தஞ்சை அம்மாப்பேட்டையில் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க தடை. புதுச்சேரியில் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகளை கடலுக்கு அழைத்து சென்ற தனியார் படகு சவாரி நிறுவனம்.
விழுப்புரம் மாவட்டத்தில் நவம்பர் 28, 29 தேதிகளில் நடைபெற இருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கள ஆய்வுக் கூட்டம் ரத்து. கனமழை எச்சரிக்கையை அடுத்து அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 5 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், தலைமை செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் பங்கேற்பு. மழை எச்சரிக்கையை தொடர்ந்து அனைத்து வசதிகளுடன் நிவாரண முகாம்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். விழுப்புரம், நாகை, திருவாரூர், தஞ்சை மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். எனவே அவர்கள் முன்கூட்டியே பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை நாகப்பட்டினத்தில் எவ்வளவு முகாம்கள் நடத்த தொடங்கப்பட்டுள்ளன, மற்ற மாவட்ட ஆட்சியர்களின் தொடர்பாக மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கிறேன். அதேபோல மக்களுக்கு தேவையான உணவு, தங்குமிடம், குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகளை மாவட்ட ஆட்சியர் நாகை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் பேட்டி. புயல் சின்னம் எதிரொலியாக அரக்கோணத்தில் இருந்து 5 மாவட்டங்களுக்கு விரைந்தது தேசிய பேரிடர் மீட்புக் குழு. தலா 30 பேர் கொண்ட 5 குழுக்கள் 5 மாவட்டங்களுக்கும் விரைந்தன. சுரங்கப்பாதை மற்றும் மேம்பாலங்களின் கீழ் தண்ணீர் தேங்கி இருந்தால் பேருந்துகளை மாற்று வழியில் இயக்க வேண்டும். தொலைதூர பேருந்து ஓட்டுநர்களுக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தல். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து 8 இடங்களில் உள்ள ஆவின் நவீன பாலகங்கள் 24 மணி நேரமும் செயல்படும் என அறிவிப்பு. ஒருவருக்கு அதிகபட்சமாக 4 பாக்கெட் பால் மட்டுமே வழங்க ஏற்பாடு. அரசியலமைப்பு தினத்தையொட்டி உறுதிமொழி எடுத்துக் கொண்ட முதலமைச்சர். சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை செயலாளர் உள்ளிட்ட பலருடன் சேர்ந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். சார்பின்மையும் மக்களாட்சி முறையையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவனவும் அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய, பொருளியல், அரசியல் நீதி, எண்ணம், அதன் வெளியீடு, பாஜகவும் RSS அமைப்பும் தேர்தல் ஆணையத்தை தங்கள் கைகளுக்குள் வைத்திருப்பதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாஜக சிதைத்து வருவதாகவும் விமர்சனம். இன்றைக்கு டெபியூட்டி சிஎம், ஒருநாள் டெஃபினெட்லி சிஎம் ஆவார் உதயநிதி. துணை முதலமைச்சர் உதயநிதியின் பிறந்தநாள் பாடலை வெளியிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சு. மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் இன்றைய டெப்டி சிஎம், ஒரு நாள் டெஃபினெட்லி சிஎம். உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பில் புதிய பாடல் வெளியீடு. பாடகர் மனோ குரலில் தலைவனே இளம் தலைவனே பாடல் இணையத்தில் வைரல். அதானி ஊழல் பிரச்சினையை ராமதாஸ் திசை திருப்ப முயற்சிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. பொய்யான வதந்திகளுக்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அறிக்கை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டிசம்பர் 1ஆம் தேதி சென்னை திரும்ப உள்ளதாக தகவல். 3 மாதங்களுக்கு பிறகு தமிழகம் திரும்பும் அண்ணாமலையை வரவேற்க பாஜகவினர் தீவிரம்.
அமலாக்கத்துறை விசாரணையை ஒத்திவைக்க கோரிய வழக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்பில் மறு ஆய்வு மனு திரும்பப் பெறப்பட்டதை அடுத்து தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. கல்வராயன் மலை அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்திய அரசியல் சாசனத்தின் 75வது ஆண்டு விழா நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் கொண்டாட்டம். அரசியல் சாசன நாள் தபால் தலை சிறப்பு நாணயத்தை வெளியிட்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது நாட்டின் சிந்தனை மட்டுமல்ல, அகிம்சை பற்றியது என ராகுல் காந்தி பேச்சு. அரசியலமைப்பு சட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி முழுமையாக படிக்கவில்லை எனவும் விமர்சனம். குடியரசுத் தலைவர் உரை மீது நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட வேண்டும். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு கடிதம். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு மைனாரிட்டி அரசாக செயல்பட்டு வருவதாக மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். சந்திரபாபு நாயுடு அல்லது நிதிஷ்குமார் ஆதரவை வாபஸ் பெற்றால் அரசு கவிழும் என்றும் விமர்சனம். மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனுடன் தேவேந்திர பட்னாவிஸ் ஏக்நாத் ஷிண்டே சந்திப்பு. ஆளுநரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் ஏக்நாத் ஷிண்டே. பொங்கல் பண்டிகையன்று நடத்த திட்டமிட்டிருந்த CA தேர்வு தேதி மாற்றம். தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் நடவடிக்கை. ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் தேதி அறிவிப்பு. டிசம்பர் 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. RJ பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிக்க உள்ள புதிய படத்தின் பூஜை குறித்த அப்டேட் வெளியானது. கோவையில் நாளை பூஜை போடப்பட்டு நவம்பர் 28ஆம் தேதி படப்பிடிப்பு தொடங்குவதாக தகவல். நயன்தாராவை தொடர்ந்து தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யாவின் திருமண வீடியோ நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியிட ஒப்பந்தம். வரும் டிசம்பர் 8ஆம் தேதி திருமணம் நடக்கவுள்ள நிலையில் நிகழ்ச்சியின் வீடியோ 50 கோடிக்கு விற்கப்பட்டதாக தகவல். டிராப் சிட்டி என்ற ஹாலிவுட் படத்தின் மூலம் ஹாலிவுட்டில் கால் பதிக்கும் நடிகர் யோகி பாபு. டெல் கணேசன் இயக்கும் படத்தில் நடிகர் நெப்போலியன் GV பிரகாஷை தொடர்ந்து யோகி பாபு இணைந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல்.